ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு கிட்னி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்க்கு 3 கிராம் சால்ட்டு மாத்திரத்தான் அலௌட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் நான்வெஜ் கட் பண்ணுங்கள். அதே போல் உடல் எடை திடீர்னு நிறைய குறைஞ்சி மெலிஞ்சி காண, அப்போது உங்களுக்கு கிட்னி மேலும் மேலும் சுருங்கி வருது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க, உணர்ந்துக்குங்க. அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணும், எக்கு மாத்திரம் வாரத்துக்கு 3 நாள் அல்லது 4 நாள் ஒயிட் மாத்திரம் சாப்பிட்லாம். எல்லோ வேண்டாம். முட்டை, அந்த மஞ்சட்கரு வேண்டாம், வெண்கரு மாத்திரம் அது கூட வேக வச்சு உப்பு இல்லாமல் சாப்பிட பழகுங்க. கிட்னி ப்ராப்ளம் உள்ள பேஷண்ட்டுக்கு 2 வகை கீரை தான் அலோவ் பண்ணுறோம். அது என்ன கீரைன்னா காசினி கீரை, மற்றொன்று மூக்கரட்டை கீரை. இந்த 2 கீரை இது தெரியும் உங்களுக்கு. கிடைக்குதுன்னா இந்த கீரை மாத்திரம் சாப்பிடுங்க. மற்ற கீரைகளை தயவு செய்து சாப்பிட வேண்டாம். காலையில், மத்தியானம், சாயந்தரம், ராத்திரி 4 நேரம் பிபி பார்த்து நோட் பண்ணி வைங்க. அப்போது உங்களுக்குள்ள சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், பிபி கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். கூடவே சிறுநீரகத்துக்கு உண்டான கிட்னி ஃபெயிலியருக்கு உண்டான ஆயுர்வேத மருந்துகளை கொடுக்குறோம். அது கொடுக்கும்போது உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணி, உங்களோட யூரியா லெவல், கிரியேட்டின் லெவல், யூரிக் ஆசிட் லெவல் படிப்படியாக குறைத்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும்.